வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2880 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 2920 ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு நினச்சோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது தொடர் சரிவை கொடுத்து புதிய லோ கிரியேட் பண்ணியிருக்கு 2823 வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக. கொடுத்ததுக்கப்புறமா நேற்று மார்க்கெட்டில் புதிய ஹை கிரியேட் பண்ணி 2876 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் மார்க்கெட் புதிய லோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் ஈக்குவலாக இருக்கிறத பார்த்தா செல்லிங் முதல்ல நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் நியூட்ரலாக மாறி இருக்குது மார்க்கெட். இது நடக்கலாம், இது யதார்த்தமாக நடக்கிற விஷயந்தான். ஏன்னா மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் சரிவை கொடுக்குறப்ப தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏற்ற இறக்கங்கள் கொடுத்து தான் சரிவை கொடுக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2880லேருந்து 70க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நேற்று என்ன பண்ணோன்னா 2920 வரைக்கும் செல் பண்ணி 32ல் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் ஒன்று நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தது 2920 2960 இந்த இரண்டு இடத்த தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்துலேருந்தே இந்த இடத்துல தான் நம்ம கவனம் செலுத்திட்டு வரோம். அதனால் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த முழு ஜோன் வரைக்கும் நம்ம செல் பண்ணலாம். ஆனால் அதை இன்றைக்கி செய்ய போகிறது கிடையாது. எதனால் அப்படின்னா, இது வரைக்கும் செல் பண்ணோம் அப்படின்னா 2972 ஸ்டாப் லாஸ் போடணும். மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஆகிற காரணத்தினால இது கொஞ்சம் பெருசாக தெரிகிறதுனால இப்போதைக்கு அதை நம்ம செய்ய வேண்டாம். அதனால் என்ன பண்ணுறோம், 2920 வரைக்கும் செல் பண்ணி 32ல் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரைஸ் இந்த ஜோனுக்குள்ளே வந்தது அப்படின்னா நம்ம இந்த ஜோன் எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இதை விட்டு மேலே போச்சுன்னா ஷார்ட் டேர்ம் பையிங்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.